எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே நீங்க என்னடானா பலாப்பழத்தை கையில வச்சுக்கிட்டு கலாக்காய்க்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களே. பிடிச்சது தானங்க சாப்பிட முடியும். எனக்கு கலாக்கா தான் பிடிச்சிருக்கு, பலாப்பழத்தை பிடிக்கல. ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக பிடிக்காததை சாப்பிட கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. மாமா, நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது உங்க லக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பருங்க. நீங்கள் நேரடியாக பேசினதுனால நானும் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் உங்களை கோபுரத்துல வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க ஒரு கழிசடைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க மாமா. நான் எல்லா நேரத்துலையும் ஃபன்னாக இருக்க மாட்டேன். எனக்கும் கோவம் வரும். எனக்கு கோவம் வந்து அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். யாருன்னா நான் பார்க்கவே மாட்டேன். அதனால இன்னொரு தடவை ஏன் முன்னாடி தயவு செஞ்சு மீனாட்சியை தப்பாக பேசாதீங்க. என்ன ஏன் மாமா உங்களுக்கு பிடிக்கல? சொல்லுங்க மாமா, என்கிட்ட என்ன குறைச்சல்? இப்படி கேட்டால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு மீனாட்சியை தாங்க பிடிச்சிருக்கு. அதான் ஏன் என்கிட்ட இல்லாதது அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு? சொல்லுங்க, இப்ப எனக்கு அது உடனே தெரிஞ்சாகணும். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்றும் ரொம்ப நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகியிருக்கேன், ஊர் சுற்றிருக்கேன். ஆனால் அதுக்காக நான் ரொம்ப கெட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது. பொண்ணுங்கிட்ட பேசுறது பழகிறது வரைக்கும் தான் என்னோட லிமிட். நான் இது வரைக்கும் பார்த்த பொண்ணுங்களே நீங்கள் உட்பட மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. யாராச்சும் ஒரு சிலரை பார்த்தா தான் மனசில் அமைதி வரும். எனக்கு மீனாட்சியை பார்த்தப்ப தான் அப்படி இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களையும் பார்த்த உடனே எனக்கு சைட் அடிக்க தான் தோணும். ஆனால் மீனாட்சியை பார்த்த உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. வெக்கன்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் மீனாட்சிகிட்ட தாங்க பார்த்தேன். எனக்கு இந்த வெக்கப்படுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஸ்பெஷலாக ஒருத்தர் இருந்தா அதானங்க பெஸ்ட்டு. இந்த பெஸ்ட் எனக்கு என் மீனாட்சி தாங்க. நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். இது வெறும் க்ரஷ் இல்லை. எல்லா விஷயத்துலையுமே நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி ஜஸ்ட் லைக் தட்னு போயிட்டே இருப்பேன். ஆனால் மீனாட்சி விஷயத்தில் என்னால் அப்படி இருக்க முடியலங்க. மீனாட்சிக்காக என் உயிரே கொடுப்பேங்க. இது வெறும் வார்த்தை இல்லை. அவளை நாளைக்கு ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறேன். அது தெரியாம அவளுக்காக இப்படி உருக்கிட்டு இருக்கீங்களே மாமா. நான் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அதை நீங்க தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சாரி மாமா, நீங்க மீனாட்சிய இவ்ளோ லவ் பண்றீங்கன்னு தெரியாம லூசு மாதிரி நான் ஏதோ பேசிட்டேன். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை.
அக்கா போலாமா? வா. இல்லைங்க, நீங்க நேர்ல தான் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் தரீங்களா? கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. ம், தேங்க்யூ. ஓகே. ஹலோ, கடவுளே, எனக்கு இந்த வேலை எப்படியாவது கிடைக்கணும். என் குடும்ப கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கணும். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இன்டர்வியூக்கு கால் லெட்டர் அனுப்புவோம், வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஓ ஹலோ. சொல்லு சக்தி. எங்கண்ணா இருக்க? நீ எங்க இருக்க? நான் உங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். ஓ சரி, என் கேபினுக்கு வா. கேபின் எங்க இருக்கு? ரிசப்ஷன்ல கேளு. சரி, ஓகேண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், மிஸ்டர் கார்த்திக் கேபின் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் கேபின். தேங்க்யூ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். ஹலோ ஹலோ, யாரும்மா வேணும்? யாரை பார்க்கணும்? கார்த்திக் சாரை பார்க்கணும். அவரோடது நெக்ஸ்ட் கேபின்மா. ஓ, என்ன வேலை பார்க்க இருந்தம்மா? போமா. சாரி. சார், இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஃபைல். ம். வேற யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்துச்சு. அவங்க கார்த்திக் சாரை பார்க்க வந்தவங்க சார். மாத்தி கதவை தட்டிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் டோர்ல நேம் போர்டு மாட்ட சொல்லுங்க. ஓகே சார். செந்தில் சார். ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். ஹாய் அண்ணா. ஹாய். வா சக்தி, உட்காரு. அண்ணா, ஆபீஸ் சூப்பரா இருக்குண்ணே. எவ்வளோ பெருசு? எவ்வளோண்ணா ரெண்ட்? 6 lakhs. மந்த்லியா? ஆ மாசத்துக்கு 6 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 floors-ல. ஓன் பில்டிங்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும்ல? அப்போ ஃபியூச்சர்ல ஓன் பில்டிங் ஆக்கிக்கோ. யாருன்னு பாருங்க. சரிங்க சார். காஃபி சாப்பிடு. உள்ள யாரு இருக்கா? கார்த்திக் சார் யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு சார். அவர் ரிலேட்டிவ் நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அர்ஜென்ட்டா பேசணும். கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்லு. ஓகே சார். அண்ணே, உங்க ஆபீஸ்ல காஃபி கூட சூப்பரா இருக்கு. சார், எம்டி சார் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? கான்ஃபரன்ஸ் கால்க்கு வர சொன்னாரு. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சக்தி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். சரிண்ணா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே, இதோ வந்துடுறேன். சரி, ஓகே. அத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணி. தம்பி பாஸ், உங்க பிரெயினை மட்டும் உங்க பிரதர் யூஸ் பண்ணாரு. இப்ப பண்ண போற ப்ராஜெக்ட்ல பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணுவாரு. பாரு 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 பாரு. மிரட்டுறீங்க தம்பி பாஸ். பாஸ், உங்களோட டேலண்ட் இந்த ஆபீஸ்ல யாருக்குமே தெரியல. நீங்க மட்டும் அமெரிக்கால இருந்தீங்க. கண்டிப்பா பில் கேட்ஸோட ஃப்ரண்ட் கேட் நீங்க தான் பாஸ். ஃப்ரண்ட் கேட்டா? பாரியா பாரியா பாரியா. பாஸ், சூப்பர் சூப்பர் பாஸ். உங்க பிரெயினோட லெவலே வேற பாஸ். என்ன ஆனாலும் அடிச்சு மிரட்டக்கூடிய ஒரு டேலண்ட் பர்சன் பாஸ் நீங்க. ரன்பீர் பாஸ், என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? இப்போ இங்க கான்ஃபரன்ஸ் நடக்க போது தெரியும்ல? தெரியும் பாஸ். அது சம்பந்தமா ஏதாவது டெவலப்மெண்டா? பிசினஸ் டெவலப்மெண்டா? அதுல பாஸ், தம்பி பாஸ் என்ன ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரே ரவுண்ட்ல 10வது லெவலை தாண்டி போயிட்டே இருக்காரு பாஸ். செம்ம டேலண்ட். 11 சாரி தம்பி பாஸ், 11வது லெவல் பாஸ். ரன்பீர்,
சத்தியமா பாஸ், இது வரைக்கும் இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம ஆபீஸ்ல இது வரைக்கும் யாருமே பண்ணதில்ல. நம்புங்க. அது ரன்பீர், தப்பா எதுவும் பேசிட்டோமா? இப்ப இங்க என்ன நடக்கும்னு தெரியும்ல. கெட் அவுட். தம்பியோட வளர்ச்சி அண்ணனுக்கு பிடிக்கல, வராம. டேய், என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? சுந்தர், இது வீடு இல்ல ஆபீஸ். உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் வீட்டுல வச்சுக்கோ. இப்ப இங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு. சுந்தர், இடிச்சிட்டோம் ப்ரோ. ஏய், சொன்ன புரிஞ்சுக்கூடா. விளையாட்ட நிப்பாட்றா. வந்த உடனே பிராண்ட்ற பத்தியா? இதுக்கு தான் நான் ஆபீஸ்க்குலாம் வர மாட்டேன்னு சொன்னேன். இரு வீட்டுக்கு போனோடனே அம்மாட்ட உன்னை மாட்டி விடுறேன். ஏய், ஸ்கூல் பிள்ளையாடா நீ? அம்மா கிட்ட சொல்றேன், ஆட்டுக்குட்டிட்ட சொல்றேன்ட்டு. கொஞ்சமாவது பிசினஸ்ல அட்டென்ஷனா இருடா. உன்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க கார்த்திக், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓர்டிங் போஸ்டருக்கு முதல்ல மாடலை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இன்னும் இல்ல. மேல் மாடலுக்கு கோலிவுட்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டாரா பிடிச்சிக்கலாம். ஃபீமேல் மட்டும் பாலிவுட்ல இருந்து வர வைக்கலான்னு ஒரு ஐடியா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை நான் சொல்லாமா? என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த மீட்டிங்கே எல்லாரோட ஐடியாவும் கேட்கறதுக்காக தானே. சொல்லுங்க. எல்லாருமே பண்றதை நாமே பண்ணணும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணலாமே. எப்படி? ஆக்சுவலா நம்ம ஆட் எல்லாமே அதிகமா மிடில் கிளாஸ் பீப்புளை தான் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா அதிகமா யூஸ் பண்றது அவங்க தானே. கரெக்ட். ஸோ ஒரு அழகான அம்சமான மிடில் கிளாஸ் குடும்ப பொண்ணை மாடலா யூஸ் பண்ண என்ன? ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஹிட் அடிக்கும். சுந்தர், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அட்டர் ஃபிளாப் ஐடியா, ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் சுரண்டி சம்பாதிப்பீங்க. ஆனா விளம்பரத்துக்கு மட்டும் பாலிவுட் ஹாலிவுட்ல இருந்து ஆளா இருக்குவீங்களா? அநியாயமால இருக்கு. டேய், கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா இருக்கியா? ஹே, வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இங்க இருக்கணும்? தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. நான் வெளிநடப்பு செய்யறேன். ஏய், மீட்டிங் நடத்துறாங்களா? மீட்டிங் இவங்க மீட்டிங். அவன் அப்படிதான் கார்த்திக், ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பான். நீங்க அவனை கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விடுங்க. அண்ட் அப்போ நீங்க ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து மாடல் யாருன்னா ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே கார்த்திக், அப்புறம் ஃபீமேல் மாடல்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார் கர்டிசி கூட நான் ஹாய் சொல்ல மாட்டேன். அதனால எந்த இஷ்யூ ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தென் இட்ஸ் ஃபைன். என்னென்ன அதுக்குள்ள வந்துட்ட? நான் கூட ஏதோ மீட்டிங்னால என்ன 1 hour வெயிட் பண்ண வச்சிருவியோன்னு நினைச்சேன். இல்ல, பேசிட்டு வந்துட்டேன். ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னனே, அது என்னன்னு யோசிச்சியா? தெரியலண்ண, சொல்லு. அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க சக்தி. போன் பண்ணா சித்தி பேசக்கூட மாட்டாங்கன்னு ஒரே புலம்பல். என்னென்ன பண்றது? வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிறாங்க. நாம பெரியவங்க மாதிரி நடந்துக்க வேண்டியதுதான். நீ சித்தி கிட்ட பேசி அம்மா கிட்ட எப்படியாவது பேச வையேன். கண்டிப்பா பேச சொல்றேன். தேங்க்ஸ். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. ஹலோ, மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ் எம்டி பேசுறேன். என்கிட்டயே வா, நான் சக்தி பேசுறேன். சக்தியா? சொல்லுடி, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என்னடி ஆச்சு? வேலை கிடைச்சிருச்சா? மா, இப்பதான் நான் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க என் குவாலிஃபிகேஷன் பார்த்து இன்டர்வியூ பண்றதுக்காக கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், அதுல நான் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வேலை. நம்ம கம்பெனில உனக்கு என்னடி இன்டர்வியூ? அண்ணன் கிட்ட சொல்லி வேலையில உடனே சேர வேண்டியதானே? என் படிப்புக்கு இல்லாத வேலை, என் திறமைக்கு கிடைக்காத வேலை, ரெகமெண்டேஷன் பண்ணாதான் கிடைக்கும்னா அந்த வேலையே எனக்கு தேவையில்ல. என்னடி தில்லுமுல்லு ரஜினி டயலாக அப்படியே காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்க? சரி சரி, தேவையில்லாம போன்ல பேசி காசை வேஸ்ட் பண்ணாத. வீட்டுக்கு தானே வர, வா நேர்ல பேசிக்கலாம். அம்மா அம்மா இருமா. என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் கால் பண்ண. சொல்லு. பெரியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம், நீ அவங்க கிட்ட பேசலன்னு. அண்ணா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான்.
நீ கொஞ்சம் பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு. அக்கா கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எப்படி பேசுறது? மூஞ்சியில் அடிச்ச மாதிரி அன்னைக்கு பேசாம போனை வச்சுட்டேன். எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ பேசினா பெரியம்மா சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ இப்படி கேப் விடுறதுதான் தப்பு. புரியுது, ஆனா சும்மா இழுக்காதம்மா. நீ உடனே இப்போ பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு. அம்மா புரிஞ்சுக்கோ, சொன்னா கேளுமா. இப்போ உடனே ஃபோன் பண்ணி பேசு. ஹலோ, என்ன இன்னொரு வாய்ஸ் கேக்குது? கிராஸ் டாக்கா? ஹலோ ஹலோ, இங்க இவனோ? இந்த கூட்டம் இங்கேயும் வந்துட்டானா? ஹலோ 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 அம்மா, நான் திரும்ப கூப்பிடுறேன். சரி. ஏய், நீ என்ன பண்ற இங்க? என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நீ என்ன கர்மத்தை வேணா பண்ணிட்டு போ. என் காரை விட்டு கீழே இறங்க. ஓ, இது உன் காரா? கன்றாவியான ஒரு கலர்ல கார் இருக்கும்போதே நினைச்சேன் ஒரு மட்டமான ரசனக்காரனோட காரா தான் இருக்கும்னு. என் கார் கலரை பத்தி சொல்லும் போதே தெரியுது உன் டேஸ்ட் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. ஏய், கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா உனக்கு? என்னமோ உங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் மாதிரி கார் மேல ஏறி உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்க. ஏய், இங்க பாரு, தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசாத. இப்படி கொழுப்பெடுத்து என் கார் மேல ஏறி உட்கார்ந்தா அப்படித்தான் பேசுவேன். ஆமா, உங்க அப்பா வாங்கி போட்டு சாப்பாடு சாப்பிட்டுதான் நாங்க கொழுப்பெடுத்து திரிறோம். ஏய், எங்க அப்பா பத்தி பேசினா பல்ல கழட்டிடுவேன். நீ எங்க அப்பா பத்தி பேசினா நான் உங்க அப்பா பத்தி பேசதான் செய்வேன். எல்லாம் ச்சே சீ சீ. மாமா, சீச்ச, இது தவிர உன் வாயில இருந்து வேற வார்த்தையே வராதா மாமா? எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா உனக்கு இருக்கிற மண்டகனத்துக்கும் ஆணவத்துக்கும் உன்னை பார்த்து தான் மத்தவங்க எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லணும். ஏய், ஒழுங்கா தள்ளி போய் நில்லு. இல்ல இருக்கிற கோவத்துல காரை ஏத்தி கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவு பெரிய அப்பட்டக்கற நீ. எங்க காரை ஏத்தி கொள்ளு பாப்போம். இரு, என்ன திமிரு இவனுக்கு? மனுஷ ஜென்மமா இவன்லாம் சரியான மிருகமா இருப்பான் போல இருக்கு. சாதாரண மிருகம் இல்ல, காண்டா மிருகம். காண்டா மிருகத்தை காலி பண்ண ஒருத்த வராமையா போவான்? வருவான், கண்டிப்பா சீக்கிரம் வருவான். ஹலோ, ஹலோ, யாருங்க? ஹலோ அக்கா, நான் கோதாவரி பேசுறேன். அக்கா, என்னக்கா? பேசுக்கா. உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. நீதான் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கியே. இந்த அக்காவை நீ வேண்டான்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ அக்கா, ஏதோ கோவத்துல அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன்க்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. உன்கிட்ட பேசாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ என் மேல கோவப்படுவங்கிறத என்னால நம்பவே முடியல கோதாவரி. என்னைக்குமே உனக்கு நான் நல்லதுதான் நினைச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்க்கா. உன்கிட்ட பேசாம என்னால எத்தனை நாள் இருந்துட முடியும்னு நினைக்கிறேன். ஏய், அழாத. எதுக்கு பழற? முடியலக்கா, உன் கூட பேசணும்னு நினைச்சதுமே எனக்கு அழுகையா வருதுக்கா. ரொம்ப கிறுக்கத்தனமா நடந்துக்கிட்டேன்க்கா. புள்ளைங்க ரெண்டும் இங்க வந்திருந்தப்போ அறிவு கெட்டத்தனமா அவங்களையும் திட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சு அனுப்பிருக்கியே. ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணேன்க்கா. அது என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அங்க வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் சமையலை பத்தி மருமக மூச்சு விடாம பேசிட்டு இருக்கா. சரி, அதை விடு. வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சக்தி ஏதோ இன்டர்வியூக்கு வர சொல்லி இருக்கிறதா கார்த்தி சொன்னா. ஆமாக்கா, அங்கதான் போயிருக்கா. அவதான் இப்போ உனக்கு போன் பண்ண சொன்னா. ஓ, பொண்ணு சொல்லிதான் அக்கா கிட்ட பேசுறியாக்கும். ஐயோ அக்கா, நீ விட மாட்டியா? சரி, விட்டுட்டேன். அப்புறம்
வேற என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஒன்றும் இல்லையா? இல்லக்கா. அப்போ போனை வச்சுட்டுமா? சரிக்கா. இன்னும் உனக்கு என் மேல இருக்கிற கோவம் போலல்ல? ஏங்கா அப்படி சொல்ற? ஊருக்கே தெரிஞ்சிருக்கு மீனாட்சி நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. எனக்கு நீ இதை சொல்ல மாட்டல்ல? நீ போன் பண்ணதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நீ எனக்கு போன் பண்றேன்னு. கடைசி வரைக்கும் நீ அதை சொல்லவே மாட்டேங்கிறியே. என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறியா இல்ல ஒரேடியா மறந்துட்டியா?